அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/3/2025 பங்குனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. துவாதசி திதி பின்னிரவு 1:43 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி, அவிட்ட நட்சத்திரம் பின்னிரவு 2:29 வரை, பின்பு சதய நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பின்னிரவு 2:29 வரை, பின்பு சித்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10-11 சந்திரன், 3 செவ்வாய், 2 குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9-10 சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களால் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், ராகு சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும், இன்றைய நாளில் சந்திரனானவர் இன்று மதியம் 3:15 வரை உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் பொருட்தேக்கங்கள் ஏற்படும். குறிப்பாக காலை வேளையில் தேவையற்ற நெருக்கடி இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு சில நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருந்தால் இன்று மாலை வேளையில் ஒரு சில சாதக பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது பல்வேறு வளமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், இன்றைய நாளில் மதியம் 3:15 பிறகு சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு மாறுதலாகி சந்திராசிரமம் தொடங்க இருப்பதால் மதியத்திற்கு பிறகு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் சற்று நிதானத்தோடு இருந்தால் நிலைமையை சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது
நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் கவனம் செலுத்தினால் மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 9இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன அமைதி ஏற்படும். ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5இல் சந்திரன் 8இல் குரு சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சூரியன் ராகு 6இல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் 7இல் குரு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிமித்தமாக இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி 4இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குறிப்பாக சூரியன் 4இல் 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்றாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் ராகு 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் விலகுவது மட்டுமில்லாமல் விரும்பிய பதவி உயர்வை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் ராகு, 4இல் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். காலை வேளையில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்தினால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் ராகு, 3இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பழிச்சொற்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற போது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.